வணக்கம். ஆழ்கடலின் ரகசியங்களை அவிழ்க்கும் இந்த சிறப்பு விளக்கத்துக்கு உங்களை ரொம்பவே உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம போக போற இந்த பயணம் ரொம்பவே மர்மமானது. அதைவிட ரொம்ப சுவாரஸ்யமானது. பூமியோட மேற்பரப்புல இருந்து அமைதியா உறங்கிக்கிட்டு இருக்கிற அந்த இருண்ட உலகத்தை நோக்கி நாம இன்னைக்கு கீழே இறங்க போறோம். நினைச்சாலே ரொம்ப ஆர்வமா இருக்குல்ல? சரி, கடலோட ஆழத்துக்கு போக தயாரா? சரி, வாங்க விஷயத்துக்குள்ள ஆழமா மூழ்கலாம். நம்ம பூமியில 70% தண்ணி தான் இருக்குன்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இதுல அதிர்ச்சியான ஒரு உண்மை என்ன தெரியுமா? நாம இதுவரைக்கும் வெறும் 5% கடலை மட்டும்தான் ஆராய்ஞ்சிருக்கோம். ஆமாங்க, உண்மையிலே 5% மட்டும்தான். மீதமுள்ள அந்த 65% கடல் இன்னும் மனிதர்களால தொடப்படாத ஒரு மாபெரும் ரகசியமாவே இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்ளோ பெரிய இடம் இன்னும் கண்டுபிடிக்கப்படாமலே இருக்கு. பகுதி 1. பூமியின் மர்மமான நீர்ப்பரப்பு. நமக்கு நல்லா தெரிஞ்ச சூரிய ஒளிபடுற இந்த மேல்பரப்பிலிருந்து இருளும் மர்மமும் நிறைந்த அந்த ஆழத்தை நோக்கி நாம இப்போ கீழே இறங்க ஆரம்பிக்கலாம். கடலுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா கீழே போக போக சுத்தி இருக்க அழுத்தம் எப்படி படிப்படியா அதிகமாகுதுன்னு கவனிங்க. 328 அடிகளை தொடும்போதே சாதாரணமா மனிதர்கள் நீந்த முடியாத எல்லையை நாம தாண்டிடுறோம். அதுக்கப்புறம் 702, அப்புறம் 1089 அடிகள்னு கீழே போக போக தண்ணியோட அழுத்தம் பயங்கரமா அதிகமாகும். இங்க இருக்கிற சூழல் மேலே இருக்கிறத விட அப்படியே தலைகீழா மாறுறத உங்களால நல்லாவே உணர முடியும். அடுத்து பகுதி 2. கடலின் இருண்ட நடுத்தர பகுதி. இந்த பகுதிக்குள்ள நுழையும்போது சூரிய ஒளி முழுமையா மறையத் தொடங்குது. சுத்திலும் அப்படியே ஒரு கும்மிருட்டு பரவ ஆரம்பிக்கிறத நீங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒரு பக்கம் 1148 அடிகள், இன்னொரு பக்கம் 1640 அடிகள். இந்த ஆழம் எவ்ளோ பிரம்மாண்டமானதுன்னு நமக்கு எப்படி புரியும்? சிம்பிளா சொல்லணும்னா, உலகத்தோட மிக உயரமான கட்டிடங்களை, உதாரணத்துக்கு புர்ஜ் கலீஃபாவை அப்படி தலைகீழா கடலுக்குள்ள திருப்புனா எவ்வளவு தூரம் போகுமோ அதையும் தாண்டி ஆழம் இது. இந்த இடத்துல தண்ணியோட அழுத்தம் நம்ம கற்பனைக்கே எட்டாத அளவுக்கு ரொம்பவே கொடூரமா இருக்கும். இப்போ சொல்லுங்க, வெளிச்சமே இல்லாத இந்த முழுமையான இருட்டுல, அதாவது 1 அல்லது 2 கிலோமீட்டர் ஆழத்துல என்ன மாதிரியான உயிரினங்கள் வாழ முடியும்னு உங்களால கற்பனை செஞ்சு பார்க்க முடியுதா? சூரிய ஒளியே கிடையாது, எலும்பையே நொறுக்கிற அளவிலான பயங்கரமான அழுத்தம். இந்த மாதிரி ஒரு இடத்துல உயிர் வாழக்கூடிய ஜீவன்கள் பார்க்க அப்படியே வேற்று கிரகவாசிகள் மாதிரி தான் இருக்கும். நினைச்சு பார்க்கும்போதே சிலிர்க்குதில்ல? பகுதி 3. மூழ்கடிக்கும் ஆழமும் வியப்பூட்டும் எண்களும். இதுவரைக்கும் பார்த்தது ஒரு முன்னோட்டம் மாதிரிதான். இப்போதான் கடலோட உண்மையான மிகவும் தீவிரமான மண்டலங்களுக்குள்ள நாம நுழைய போறோம். இப்போ இந்த தகவல்ல நிஜமாவே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, 2460 அடிகள். இது கிட்டத்தட்ட 3/4 கிலோமீட்டர் ஆழத்தை தாண்டிடுச்சு. இந்த இடத்துல நிலவர அந்த முழுமையான தனிமையும் கடுமையான அழுத்தமும் எந்த ஒரு சாதாரண உடல் அமைப்பாலையும் தாங்கிக்கவே முடியாது. அப்படியே நசுக்கிடும். அப்படியே இன்னும் ஆழத்துக்கு போனா 5076 அடிகள். இது மனித சிந்தனைக்கே அப்பாற்பட்ட ஒரு இடம்னு சொல்லலாம். இந்த ஆழத்துல இருக்கிற அழுத்தம் எப்படிப்பட்டதுன்னு தெரியுமா? உங்க மேல பல யானைகளை ஒன்னா ஏத்தி வச்சா எவ்ளோ பாரம் இருக்குமோ அந்த அளவுக்கு தண்ணியோட அழுத்தம் உங்க மேல இருக்கும். நினைச்சு பார்க்கவே முடியலல்ல? பகுதி 4. மரியானா அகழி, ஆழத்தின் உச்சம். நாம இப்போ நம்ம பயணத்தோட மிக முக்கியமான இறுதி இலக்கை நெருங்கிற்றோம். இதுதான் உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப மர்மமான இடம். மரியானா அகழி பூமியில மனிதர்களால கண்டுபிடிக்கப்பட்ட மிக ஆழமான புள்ளி இதுதான். இதோட ஆழம் என்ன தெரியுமா? 36,000 அடிகள். அடேங்கப்பா! இந்த ஆழத்தோட பிரம்மாண்டத்தை புரிஞ்சுக்க ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம பூமியிலேயே மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தையே அப்படியே தூக்கி இந்த அகழிக்குள்ள போட்டா கூட அந்த சிகரத்தோட உச்சிக்கு மேல பல ஆயிரம் அடிக்கு தண்ணி இருக்கும். நிஜமாவே இது மனச நடுங்க செய்யற ஒரு ஆழம்தாங்க. இயற்கையோட இந்த மாபெரும் சவால எதிர்கொண்ட மனிதர்களோட தைரியத்தை பாராட்டியே ஆகணும். 1960ஆம் வருஷத்துல முதன்முறையா மனிதர்கள் இந்த 36,000 அடி ஆழத்துக்கு ஒரு வரலாற்று பயணத்தை மேற்கொண்டாங்க. அதுக்கப்புறம் 2012ல இன்னொரு பெரிய அறிவியல் பயணம் நடந்துச்சு. இவ்வளவு நடந்தும் இப்போ வரைக்கும் கூட கடலோட 65% பகுதி யாராலையும் தொடப்படாம அப்படியேதான் இருக்கு. நம்ம விளக்கத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஆனா இது ஒரு முடிவில்லாத தேடல்னு தான் சொல்லணும். நாம இதுவரைக்கும் பார்த்தது தெரிஞ்சுக்கிட்டதெல்லாமே அந்த வெறும் 5% கடலை பத்தி தான். அப்போ இருட்டுல மூழ்கி கிடக்கிற அந்த மீதமுள்ள 65% கடல்ல நமக்காக இன்னும் என்னென்ன வியக்க வைக்கிற ஆச்சரியங்கள் காத்திருக்கு. என்ன மாதிரியான மர்ம உயிரினங்கள் அங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? இந்த மாதிரி விடை தெரியாத பல கேள்விகளோட இன்னைக்கு நம்ம பயணத்தை முடிக்கலாம்.
கடலோட மர்மங்கள் என்னைக்குமே ஒரு பெரிய ஆச்சரியம் தாங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான விளக்கத்துல உங்களை சந்திக்கிறேன்.